Hi friends, welcome back to my channel Uma's Life Tamil. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வெள்ளை மூக்கடலை சன்னாவை வச்சு நம்ம ஒரு கிரேவி எப்படி ஈஸியா சப்பாத்திக்கு குயிக்கா டேஸ்ட் அண்ட் ஈஸியா ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். இது சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். நம்ம இப்போ அதை உப்பு போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணது 8 hours இல்லைன்னா 6 to 8 hours ஊற வச்சு அதை நம்ம ஒரு 4 to 5 whistles போட்டு எடுக்கணும். சரிங்களா, அது வேகணும். அது வேக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்தில் இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரியணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போடுறோம். இப்போது இதில் வந்து இந்த சன்னா வந்து ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் ரிச்சு, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸ்க்கு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது. அதனால் கண்டிப்பாக இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான். அது கூட நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி வந்து நான் ஒன்றாவே சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். வேணால் நீங்கள் வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஈஸியாக செய்கிறதுன்றதால ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் தனியா பொடி, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு அப்படியே மூடி வச்சிடுவேன் ஒரு மிக்ஸ் பண்ணி. இது நல்லா ஒரு 5 minutes இல்லை 3 minutesக்கு இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்து அதை வதக்க போகிறோம். பாருங்க, நல்லா அது வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சுண்டல் வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணணும் கிரேவியில். இப்போ அதை நம்ம அப்படியே வந்து அந்த சன்னா வேக வச்சது அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கிட்ஸுக்கு நீங்கள் அடிக்கடிக்க இதை ஏதாவது ஒரு ஃபார்மில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரியை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். நான் ஊற வைக்கல, அதனால் அப்படியே இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சதால் உங்களுக்கு மிக்சியில் லைட்டாக போட்டு அடைச்சிட்டு திக்னஸ்க்காக அந்த கிரேவிலேருந்து கொஞ்சம் சன்னா எடுத்து இது கூடயே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறோம். அவ்வளோதான், நல்லா திக்காக சூப்பராக வந்து உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். முந்திரி ஆட் பண்ணுறதால அந்த திக்னஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ கொரியாண்டர் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை கட் பண்ணி அது மேலே தூவிட்டா நம்மளுக்கு குயிக் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஈஸியான சன்னா மட்டும் நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு தான் நாங்கள் செய்ய போகிறோம். நான் வந்து என் பசங்களை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க தான் எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கிட்ஸுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் வயிற்றுல. உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. இது கூட நீங்கள் ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ வச்சு சாப்பிட்டாலே போதும். நம்ம வீட்லேயும் அதே மாதிரி கிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க எப்படி குக் பண்ணுறது ஈஸின்னு சொல்லிட்டு. அதோட தான் அந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன் இருந்தால், உங்களுக்கு வேறு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூடயே நம்ம ஆனியன் கட் பண்ணி அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு தயிர் கூட வச்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.